அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த டான்செட் 2025-26 பார்த்தீங்கன்னா டான்செட் 2025ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் எப்படி இருக்குது, இல்லை டோட்டலாக எப்படி இருக்குது, உங்களோட ரேங்க் பொசிஷன் என்ன அப்படின்ற ஒரு ஓவரால் லிஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. டான்செட் எம்பிஏ எம்சிஏ அப்புறம் சீட்டா எம்டெக்கு எம்இஏ அந்த மாதிரி கோர்சஸ்ஸு. இப்போ இதில் கவர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டான்செட்டோட எம்பிஏ எம்சிஏக்கெலாம் கோர்ஸ் தான். இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இந்த 2025-26 அகாடமிக்காக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சு அப்லோடு சர்டிஃபிகேட் போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அப்ளிகேஷனாக ரேங்க் லிஸ்ட்டில் நிற்கிறோம். ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. சரி, எங்கே போய் பார்க்குறது ரேங்க் லிஸ்ட்டு? அதுவே சில பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு லெஃப்ட்டில் பாருங்கள் எம்பிஏ ரேங்க் அண்டு எம்சிஏ ரேங்க், எம்பிஏ டிஃப்ரெண்ட் லேபிள்டு, எம்சிஏ டிஃப்ரெண்ட் லேபிள்டு, அப்புறம் கீழே நிறையா இருக்குது லிங்க்ஸ் எல்லாம், கட் ஆஃப் லிங்க்ஸ், குயிக் லிங்க்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம் இருக்குது. நம்ம எம்பிஏ ஃபஸ்ட்டு பார்க்குறேன், ஓப்பன் பண்ணுறேன். எம்பிஏ ரேங்க் லிஸ்ட்டு அதுதான் மெயின் லிஸ்ட்டு. இது ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபைலு, ஸோ லெங்க்த்தியாக இருக்கும். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களோட நேம் எங்கே இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரேங்கை வச்சு தான் காலேஜ் வைஸ் உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட். இது எங்கே காலேஜ் நடக்கும் கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அங்கே நடக்கிறது. ஸோ எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுக்குமே ரேங்க் லிஸ்ட்டு இதுதாங்க. டாப் ரேங்க் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா டிராவிட் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு 99.99 பிசி கம்யூனிட்டி. அவர் தான் கம்யூனிட்டி ரேங்க்லேயும் ஒன்று, ஜெனரல் ஓவரால் ரேங்க்லேயும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஓப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஸ்டேட்டஸு, உங்களோட மார்க் என்ன? கிட்டத்தட்ட 133 பக்கம் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸும் உண்டு. இதில் ப்ரைவேட் காலேஜஸ் மீன்ஸ் அந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இது வந்து ஓவரால் பேஜஸாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு எம்பிஏவுக்கு சீட் அலாட்மெண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து எம்பிஏ. இதே போல் தான் எம்சிஏவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ டோட்டல் லிஸ்ட்டு எவ்வளோன்றதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பேஜ் லாஸ்ட்டு போனால் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன், நீங்கள் சுலபாக பாருங்கள். ஓவராலாக பார்த்தோம்னா 5679 பேருங்க இருக்காங்க. 79 பேர் கடைசியாக அவங்களோட டான்செட் மார்க் வந்து 0.048 வரைக்கும். ஸோ இதில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் பொழுது என்னெல்லாம் இஷ்யூஸ் இருந்தோ அதை எல்லாமே ட்ராப் பண்ணிவிட்டு இதை ரேங்க் லிஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதில் உள்ள மட்டும்தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த ரேங்க்கில் உள்ளது இருக்குது. ஸோ இப்போ ரேங்க் பார்த்தாச்சு. அடுத்தது கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுவோம். தேங்க்யூ.